ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, என்னை மன்னித்துவிடு. உன் மீது நான் கடும் கோபத்தில் இருக்கின்றேன். எப்பொழுதும் என்னை உதாசீனப்படுத்திவிட்டு சென்று கொண்டே இருக்கிறாய் என்ற கோபத்தில் இருக்கின்றேன். இன்றாவது என்னை மதித்து இதை கேட்டாய் என்றால் உனக்குத்தான் நல்லது. இல்லை என்றால் உனக்குத்தான் நஷ்டம் தங்கமே. நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருவது உனது நலனுக்காக மட்டுமே. ஆனால் அதை நீ புரிந்து கொள்வதில்லை. என்னை அலட்சியப்படுத்திவிட்டு சென்று விடுகின்றாய். நான் உனக்கு சொல்ல வரும் விஷயங்களையும் நீ முழுதாக கேட்காததால் வாழ்க்கையில் பல இன்னல்களுக்கு ஆளாகின்றாய். அதனால் தான் சொல்கின்றேன், நான் சொல்ல வருவதை கேட்டுவிட்டு செல் தங்கமே. உன்னை பாடாய்படுத்திய உன்னுடைய எதிரிய நாட்டம் முடிவடைய போகின்றது. நீ எப்பொழுதும் என்னையே நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இருந்தும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்று நீ வேதனைப்படுகின்றாய். என்னை நம்பிய பின் உன் வாழ்க்கையில் எந்த விதமான பயமும் நீ கொள்ள வேண்டிய அவசியமில்லை. முதலில் உன் மனம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உன் உடலும் ஆரோக்கியமாகும். உடல் ஆரோக்கியம்தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். அதற்கு நீ எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். எது நடந்தாலும் அது உன் நன்மைக்கே நடக்கும். சில சமயம் துன்பங்கள் உன்னை தொடரும், சில சமயம் தடைகள் வரும். அப்பொழுதெல்லாம் நீ பயப்படாமல் என்னிடம் கேள். இந்த துன்பம், இதற்கு காரணம் என்ன என்று உனக்கு நான் கண்டிப்பாக பதிலளிப்பேன். கனவில், சிந்தனையில், மனிதர்களின் வாயிலாகவோ உன் உள்ளத்தில் ஒரு குரலாகவோ அந்த பதில் உன்னை விழிப்புணர்வோடு நடத்தி செல்லும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் உன் ஆன்ம நன்மைக்கே. இதை உணர்ந்து மகிழ்ச்சியாக நடந்தால் துன்பமே கூட உன்னை உயர்த்தும், உனக்கு படிக்கட்டாக மாறும். விதி என்று நீ நினைப்பது கூட உன் சிந்தனையின் பிரதிபலிப்புத்தான். உன் சிந்தனை மாறினால் உன் செயல் மாறும். உன் செயல் மாறினால் உன் வாழ்வு முழுவதும் புதிய ஒளியுடன் மலரும். மாற்றத்தின் தொடக்கம் எப்பொழுதும் உன் உள்ளத்தில் இருந்துதான். நீ உன் மனதை சுத்தமாக்கி கொண்டால் உன் பாதையை நான் சுத்தமாக்கி வைப்பேன். நேரத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்கும் பிள்ளைக்கு அது ஒரு வாய்ப்பாக மாறும். ஆனால் நீ திணிவுடன் தொடர்ந்து முயற்சி செய்கின்ற பிள்ளை. ஆகையால் அந்த வாய்ப்பே உனக்கான வெற்றியாக மாறும். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் கொள்ளாதே. உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் அருள் உனக்கு துணை நிற்கும். ஏமாற்றியவர்களையும் துரோகம் இழைத்தவர்களையும் என்னுடைய கையிலும் காலத்தின் கையிலும் விட்டுவிடு. அவர்களை நினைத்து நீ உன்னுடைய நேரத்தை வீணடிக்காதே. காலத்தை போல கொடூரமாக பழிவாங்க இங்கே எவராலும் முடியாது. அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும். அவர்களின் ஆட்டம் முடிந்தவுடன் என்னை வைத்தே என்னுடைய ஆட்டத்தை நான் தொடர்வேன். அவரவர்கள் செய்த தவறுக்கான, பாவத்திற்கான, குற்றத்திற்கான தண்டனை நிச்சயம் காலம் அவர்களுக்கு கொடுக்கும். நீ மற்றவர்களை நினைத்து கண்ணீர் சிந்தி உன் வாழ்க்கையை வீணாக்குவதை விட அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தனை செய். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.